ஒருத்தர் இறந்தது உண்மை தான் ப்ரோ. ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே இங்கே ஒரு அம்மாவும் பையனும் ஸ்பாட்லேயே டெத் ஆகிட்டாங்க. இந்த ரெசார்ட்டை கட்டினது ஒரு நார்த் இந்தியன் தான் ப்ரோ. வந்தாச்சு, இதுக்கப்புறம் வெளியே போகிறதுக்குலாம் சான்ஸே கிடையாது. இங்கேருந்து ஓடி பண்ணால் கூட பொழுது விழிச்சிடும். அதனால இவங்க கூடயே இருந்து சேஃபாக வெளியே போகிறதா ஒரு வழி. ஆமாம், அது இல்லாமல் எனக்கு புரியல, ஏன் இந்த பிஸ்னஸ் மேன் பணக்காரங்களாம் ஒரு பில்டிங் கட்டணும்னா எத்தனை வந்து ஒரு காட்டுக்குள்ளே எடுத்துன்னு வந்து கட்டுறாங்கன்னு எனக்கு புரியல. என்ட்ரன்ஸுங்க யாராச்சும் இருக்கீங்களா உள்ள? அம்மா, அம்மா, பாப்பா யாராச்சும் இருக்கீங்களா இந்த இடத்துல? இன்னும் இன்னமும் நீங்க இந்த இடத்துல இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அறிகுறியை கொடுக்கலாம். உங்களுக்காக நாங்க நிறைய பொருட்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம், உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலான்னு. அதனாலதான் அவன் அட்வான்ஸா யோசிச்சு கட்டியிருக்காரு வடக்கர். எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் டெவலப் ஆகிடும், இந்த இடத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி ஆகிடும் இந்த பில்டிங்க்குன்னு. கஷ்டம், நாம வந்து வேல்யூ எதுவும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாரு. பட் இந்த இடம் வேல்யூ போனதுக்கு காரணமே இந்த பில்டிங் மாதிரி ஆயிடுச்சு. காற்று இது நல்லா நீ வர நாட்டி பேசுனீங்க. எல்லா ரூம் எம்டியாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பங்களாக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு. ஆனால் பெருசாக எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் எங்களுக்கு தெரில, எந்த ஒரு அமானுஷ விஷயங்களும் நடக்கலை. அதனால நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த குழந்தைக்காக சில பொம்மைங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் விளையாடணுன்றதுக்காக. இல்லை ஒருவேளை இதுக்கு வந்து அந்த குழந்தை அட்ராக்ட் ஆகலான்ற ஒரு கெஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வைக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணலாம், அங்கங்கே ஒரு சில பொம்மையை வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம கீழே போயிட்டு வெயிட் பண்ணலாம். அதில் ஏதாச்சும் சவுண்ட்ஸ் வருதுன்னா மேலே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, இங்கிட்ட இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க. ஏன்டா அப்படி தூக்கி போடுறா? வச்சிட்டிங்களா? அங்கே கீழே நான் சொன்னதை வச்சு என்னது சவுண்டு ஏதாச்சும் சிம்டம் எதுவுமே தெரியல எனக்கு தெரிஞ்சு. நான் மட்டும் அதான் சொன்னேன், இந்த அம்மாவுக்கு ஒன்று பண்ணிடுறேன். ஏன் மணி அப்படி சொல்கிறேன்? எனக்கு என்னவோ ஃபீல் ஆகுது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கேர்லெஸ் தான் அப்படின்னு இருந்தால் கூட அது கேர்லெஸ். ரீசெண்டாக கூட கேட்டுருக்கலாம், அந்த கோயம்புத்தூரில் வந்து ஒரு குழந்தை வந்து இறந்து போச்சுருக்காங்களா? ஆமாம் ஆமாம், மாடியிலேருந்து கீழே தவறி விழுந்து அதுக்கப்புறம் அவங்களும் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. குழந்தை இறந்து போல, குழந்தைய காப்பாத்திட்டாங்க. அந்த நியூஸ் பெருசானாலும் அந்த அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா தான் சூசைட் பண்ணி இறந்தாங்க. இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க, இருந்துக்கூடாதுல்ல குழந்தைய. கீழே ஒரு அளவுக்கு. ஆமாம், யாருன்னா அதுக்கு சுமித்ரா நமித்ரான்னு பேர் வச்சு. நாங்கள் உங்கள் 2 பேரையும் பார்த்து பயப்படல, ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. உங்கள் கதையை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. அதனால தான் நாங்கள் உங்களை பார்க்கணுன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். உங்களோட ஃபீலிங்ஸ் எங்களுக்கு நல்லாவே புரியுது. நான் உங்களை தப்பான நோக்கத்தில் பார்க்கல. அன்னைக்கு உங்க மனசுல இருந்த சில வழிகளை சொல்ல முடியாம கூட இருந்திருக்கலாம். அதை நீங்க இன்னைக்கு வெளிப்படுத்தலாம், நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்க? கேப்சரே பண்ணிட்டேன். டேய், கையில் ஏதோ தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சா? தூக்கிட்டு போச்சா? என்ன சொல்கிறேன்?
ஒருத்தன் எதுவும் பேச வேணாம், உள்ளே போக வேணாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏதோ ஒன்று கேப்சர் ஆன மாதிரி இருந்துச்சுறாங்க. நானுமே பார்த்தேன். பார்த்தீங்களா? போன மாதிரி இருக்காங்க. இது பாரு. கேமரா கட் பண்ணி இது கேமரா ஆஃப் பண்ணுறதுலாம் நடக்குது. இது பாரு. எது நிற்கலண்ணா? கிளியராக தெரியுதுடா. சத்தம் போடாது. நீங்கடா. ஆமாம். டேய். ஓ மை காட். என் கை ஃபோக்கஸ் பண்ண முடியல. மயிரில் போய் இருந்து நிற்குதுண்ணா அப்படியே. புஜ்ஜுக்குட்டி எங்க இருக்கு? விளையாடிட்டு இருக்கா புஜ்ஜுக்குட்டிங்க? ஐயோ அழகு. அப்படியே வாங்க. கவர் பண்ணிட்டேன். கிச்சை பிடிச்சிட்டேன். டேய் ஒன்றுடா. இப்போ அந்த சுச்சுவேஷனில் இருக்கும் நம்ம காமெடி பண்ணுற சுச்சுவேஷன். விளையாடணுமா பாப்பா? அது வர பொம்மை எடுத்துக்கிறோம். குழந்தை கேட்குதுறோம். சரி வரண்டா தங்கம். அம்மா இல்லையா உங்க கூட? அம்மா எங்க போயிட்டாங்க? உங்களை தவிக்க விட்டு தனியா? ஏய் இரு நானே எடுத்து போறேன். வேணாம். எனக்கு என்னவோண்ணா அந்த பக்கம் அந்த வேண்டாம் வந்து இருக்க மாதிரி ஃபீல். நீங்க தான் இதை தூக்கி போட்டீங்களா? இப்போ நீங்க முன்னாடியே வந்து தூக்கி போடுங்க. நீங்க தான் இதை தூக்கி போட்டீங்கன்னா இப்போ முன்னாடியே வந்து தூக்கி போடுங்க. சரியா? நாங்க எல்லாரையும் கீழே அனுப்பிச்சிடுறேன். நம்ம மட்டும் தனியா விளையாடிட்டு இருக்கலாம். வாங்க. என்ன பெட்டர் பண்ணிங்களா அத்தை? கோபுரா ஆய்வுன்னு நினைக்கிறேன்டா. எங்க முன்னாடி வர பயப்படுறீங்களா? சுமித்ரா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறீங்களே சுமிதா. இதெல்லாம் ஒரு பொம்மையை போட்டேன். இருக்குதா இல்லையா ஒன்றும் தெரியலண்ணா. மொட்டை மாடியில் நான் ஒரு பொம்மை போட்டேன்னா அங்கே ஒரு பொம்மை ஒன்று வச்சேன். பொம்மையை காணும். கொஞ்சம் கூட என்னடா வெளியே வந்தால் ஆக்டிவிட்டிஸ் ஆகும், உள்ளே வந்தால் சைலண்ட்டாக இருக்குது. திருப்பியும் ஒன்றுமே புரியல. எல்லா பொம்மையும் இந்த இடத்துக்கு சேர்க்கிற மாதிரி இல்லை? ஆமாம் வந்து சுமித்ரா நீ பண்ணுறதுலாம் சத்தியமாக சரியில்லை. இந்த குழந்தை இப்போ உங்ககிட்ட நான் தூக்கிட்டு போயிடுறோம். இப்போ நீ வரையான்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப நேரமாக அவங்க தான் கேட்டு இருக்கேன், எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. ஒன்றா மணி
நானே தப்பா தெரியாம சொல்லிட்டேன் நான். ஐயோ சுமித்ரா வந்துருச்சா இவ்வளோ நேரம் கேட்டீங்கல்ல ஐயோ டேய் சுமித்ரா டென்ஷன் ஆயிடுச்சு சுமித்ரா என்ன பண்ண உங்களை அப்போ அவளியா